ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 36 இன்ச்சு சைஸு சுடிதார் கட்டிங், டாப் கட்டிங் பார்க்க போகிறோம். லைனிங்கை கட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம இந்த சுடிதார் டாப்பில் கட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பா நெக் வச்சு பப் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் வச்சு கட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த டாப்பு வந்து 2 மீட்டர் இருக்குது. செட்டிநாடு காட்டன். நமக்கு கீழே பார்டர் வந்துருக்கு. சைடில் ஒரு ஓரம் வந்து பார்டர் இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம சுடிதார்னா கரையும் ஒன்றா போட்டு மடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இதை மடிக்கக்கூடாது. ஏன்னா கரை வந்து நமக்கு கீழே சுடிதார் டாப்பில் வரணும் அப்படிங்கிறனால, இந்த பார்டர் வரணுங்கிறனால இதை வேறு மாதிரி மடிக்கணும். நம்ம அதே அளவுக்கு, அதாவது 2 மீட்டர் லைனிங் கிளாத் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ கைக்கு வந்து நம்ம லைனிங் போட போகிறது கிடையாது, அதனால் 2 மீட்டர் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு கைக்கும் லைனிங் வேணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு 1/2 மீட்டர் வாங்கிக்கோங்க. நான் கை வந்து எல்போ ஸ்லீவு, பப் ஸ்லீவ் வைக்க போகிறேன், அதனால் லைனிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம டாப்பு முன்பக்கம் பின்பக்கம் 2க்கு மட்டும்தான் நம்ம லைனிங் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா லைனிங்கை போட்டு நம்ம மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது வந்து ஆம்கோல் ஸ்கேலு, இது எல் ஸ்கேலு, இது வந்து ஹிப் ஸ்கேலு. அதாவது சுடிதார் டாப்புக்கு நம்ம இடுப்பில் ஒரு வளைவு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்தக்கு வளைவுக்கான ஸ்கேலு. இது ஸ்ட்ரைட்டாக எப்பயும் போல் நார்மலாக ஸ்ட்ரைட்டு கோடுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, நார்மல் ஸ்கேல். இப்போ இந்த ஸ்கேலெல்லாம் வச்சு நம்ம இந்த சுடிதார் டாப்பில் எப்படியெல்லாம் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கட் பண்ணிலே இதை வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 மீட்டர் லைனிங் கிளாத்தை பாருங்கள், அகலத்தை கரையும் ஒன்றா மடிச்சுக்கோங்க. மடித்து மடிப்பு பகுதி அதை அப்படியே இந்த உயரம் 1 மீட்ரு 2 மீட்டரை அப்படியே 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா 4 பீஸ் வந்துடும். பாருங்கள், மேலே மடிப்பு பகுதி வரும், சைடில் நம்மளை பார்த்து இந்த மடிப்பு பகுதி வர்ற மாதிரி வச்சுக்கணும். 2 மடிப்பு பகுதி, இது பின்பக்கம், இது முன்பக்கம், இந்த மாதிரி. இங்கே கரை வந்து 4ஆக இருக்கும் பாருங்கள். எப்பயுமே நம்ம சுடிதாரு எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வச்சு நீங்கள் மடித்து போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து கழுத்தகல ஷோல்டர் இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப நம்ம விரிக்கிறப்ப அது ஷேப்பாக அழகாக இருக்கும். இப்போ முதல்ல டாப்போட உயரம் வந்து நமக்கு 43 இன்ச். டாப்போட உயரம் வந்து அந்த பார்டரு துணினால் அதை அப்படியே வச்சுருங்க, என்ன உயரம் வருதோ அதை வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் 43 இருந்தது. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போச்சுன்னா 42 வரும் ஹைட்டு. இப்போ நம்ம மெயின் கிளாத் வந்து 42 வரும். தையலுக்கு 1/2 இன்ச்சு கீழே வந்து நம்ம மடிக்க போகிறது கிடையாது, பார்டர்னால அப்படியே விட்டுறலாம். அப்படிங்கிறப்ப ஷோல்டருக்கு மட்டும்தான் தையலுக்கு சேர்த்துருக்கோம். ஆனால் லைனிங்கில் வந்து அதை விட நம்ம ஒரு 3 இன்ச்சோ 2 இன்ச்சோ கம்மி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். 5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் லைனிங்கை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து லைனிங் வந்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 1 மீட்ரு 2 மீட்டரை 1 மீட்டரை 4ஆக மடித்து போட்டிருக்கோம் பாருங்க. 37 ஹைட்டு. நமக்கு ஆக்சுவலாக வந்து 39 இன்ச்சு வரணும். துணி வந்து கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க கடையில், அதனால் நீங்கள் கடையில் கட் பண்ணுறப்ப கவனமாக பார்த்து வாங்குங்க. இதில் வந்து 37 தான் இருக்குது. இருக்கிற ஹைட்டை நம்ம அப்படியே வச்சிடலாம். ஏன்னா கீழே வந்து இங்கே லைனிங்லையும் மடித்து தப்போம் இல்லையா, அதே போல் நம்ம ஷோல்டருக்கும் தப்போம், லைனிங்லையும் தப்போம். அதனால் இங்கே வந்து ஒரு கீழே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டோம்னாலும் நமக்கு உயரம் வந்து 36 வந்துடும். 37 இருக்குது, நமக்கு உள்ள 36 வந்துடும். அப்போ மெயின் கிளாத்தை விட இது கொஞ்சம் நமக்கு ஒரு 5 இன்ச்சு மேலே ஏறி தான் இருக்கும், சரியாகும். இப்போ உயரம் வந்து இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டோம் 37. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து எப்பயுமே வெட்டுறவங்க பக்கம் மடிப்பு பகுதி இருக்கணும், அவங்களுக்கு இடது கை பக்கம் மேல் பகுதியில் வந்துடணும். இங்கே தான் வந்து நம்ம பாடி அகலம் எடுக்க போகிறோம். இப்போ 36 இன்ச்சு சைஸு அப்படிங்கிறப்ப 36 நம்ம வந்து 4ஆக துணியை மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ 4ஆல் வகுத்துறணும். 4ஆக பிரித்தோம்னா 36 வந்து 9 இன்ச்சு வரும்.
9 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நான் தையலுக்கு விடுறேன். சுடிதார் அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமாக வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தையலுக்கு உள்ளே விட்டுக்கலாம். 9 இன்ச்சு அதோட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்தோம்னா 10.5 இன்ச்சு வருது. இப்போ பாடியோட அகலம் எடுத்தாச்சு. அடுத்ததாக இங்கேருந்து இடுப்பு உயரம், அதாவது இடுப்புக்கிட்ட நம்ம ஒரு பெண்டு, அதாவது குறைச்சி வைப்போம் இல்லையா, அப்போ தான் வந்து நமக்கு பாடி ஷேப், அந்த சுடிதார் ஷேப் நல்லாயிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக இடுப்பு உயரம்னு ஒரு அளவு தேவை. 14.5. இது வந்து அவங்கவுங்களோட வளர்த்தியை பொறுத்து மாறுபடும். கொஞ்சம் குட்டையாக இருக்கிறவங்கன்னா நீங்கள் 13, 13.5, 14, 14.5 அந்த மாதிரி வளர்த்திவங்க, அதனால் 14 வச்சுருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு பாடி அகலம் 10.5 சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது 9 இன்ச்சு 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்தே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10.5 இன்ச்சு சரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு கோடு போட்டுடலாம். இந்த ஸ்ட்ரைட் ஸ்கேல் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்கேலு இதுக்கு தான் பயன்படும். எப்பயுமே நம்ம அளவெடுக்கையில் இந்த இன்ச்சு டேப்பு கணக்கில் தான் அளவெடுக்கணும். ஸ்கேலில் அளவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்கேல் அளவை மார்க் பண்ணாதீங்க, இன்ச்சு டேப்பில் மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல்லாம் எடுத்து குறிச்சிடலாம். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, 2.5 பாருங்க, 2, 2.5, 2.5. அதுக்கு அடுத்ததாக ஷோல்டர் 3. தையலுக்கு நம்ம 1 இன்ச்சு சேர்க்குறோம். இங்கே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும், அதாவது கழுத்தை தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும், நம்ம ஆம்கோலில் கை வச்சு தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம ஷோல்டரில் தான் சேர்ப்போம், சேர்த்துக்கிறோம். 4 இன்ச்சு, 3 + 1 4. அடுத்ததாக ஆம்கோல் குறிக்க போகிறோம். ஆம்கோல் வந்து 6.5 இன்ச்சு குறிச்சாச்சு. இப்போ முன்கழுத்து பானைக்கு 5, பின்கழுத்து நம்ம பின்பக்க வெட்டையில் வெட்டிக்கலாம். அதாவது முன்கழுத்தோ பின்கழுத்தோ வேறு வேறு கழுத்தாக இருந்தால் நம்ம சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். 4 இன்ச்சு பின்கழுத்து, அது வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து பின்கழுத்து வந்து ரவுண்ட் நெக்கு, முன்கழுத்து வந்து பானைக்கு. இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்ததான் நம்ம இந்த எல் ஸ்கேல் வச்சுருக்கோம். இப்போ இந்த எல் ஸ்கேல் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த எல் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த ஆம்கோலுக்கு இந்த கோடு போடுவோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் நேராக வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி துணியில் நேராக வச்சு ஏற்றி இறக்கி இல்லாமல் பார்த்துங்க, இங்கே இப்படி இல்லாமல் சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வைக்கிறப்பயே நமக்கு இந்த அளவுகளும் நமக்கு சரியாகும். எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக சரியாக வச்சு இப்படி மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸும் அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு இந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு, இந்த பாக்ஸ் போடையில் ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த எல் ஸ்கேல் யூஸ் ஆகும். இதே போல் இந்த கழுத்து அகலம், அதாவது பிகினர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு நேராக வராமல் கிராஸாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. இது சரியாக இருக்கிறப்ப இங்கே குறைச்சி இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா இங்கே கிராஸாக வரும். அதனால் இது சரியாக வச்சுக்கணும். இதுக்காக தான் இந்த ஸ்கேல் வந்து நம்மளுக்கு பயன்படுது. இந்த இடத்துல இதே அகலம் கரெக்டாக நமக்கு சரியாக வந்துடும். பாருங்க, இந்த 2.5 இன்ச்சு சரியாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம பின்கழுத்துக்கு மார்க் பண்ணி வச்சதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆம்கோல் வரைய போகிறோம். பின்பக்க ஆம்கோலுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.25 வைக்கிறேன். இங்கே வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு நம்ம விட்ருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது பாருங்கள், ஸ்கேலை இந்த பாயிண்ட்லேயும் வச்சு இந்த பாயிண்ட்லேயும் வச்சு இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 1.25 இன்ச்சு சரியாக வரணும். இந்த இடத்துல
இங்கே இந்த பாயிண்ட் சரியாக இருக்கணும். அதே போல் நமக்கு இங்கேயும் இந்த பாயிண்டில் சரியாக டச் ஆகணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் வளைவு ரொம்பவே சூப்பராக வரும். பிகினர்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல்லாம் வச்சு எங்களுக்கு வரைஞ்சி காமிங்க எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்கேல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி எளிமையாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஸ்கேலையும் வச்சு நான் தனியாக உங்களுக்கு எந்தெந்ததுக்கு நம்ம பயன்படுத்தி வளைவு போடலாம், எந்தெந்த ஸ்கேலில் என்னென்ன வரையலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆம்கோல் நம்ம அழகாக வரைஞ்சாச்சு. இப்போ பின்கழுத்துலையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம பாருங்கள், இதுதான் பின்கழுத்து. 1/2 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அவ்வளோதான். இப்படி வளைவு போட்டோம்னா அந்த ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது கழுத்து, பின்கழுத்து. முன்கழுத்து வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டான பானைக்கு தாங்கிறப்ப இதே அளவு அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது பின்பக்க ஆம்கோல். நம்ம முன்பக்க ஆம்கோலுக்கு நம்ம ஒரு இந்த பக்கம் கூடுதலாக ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் லைனில் 1/2 இன்ச்சு கூடுதலாக எடுத்துக்கிட்டு இங்கே இதே அளவு இருக்கணும். பாருங்கள், இங்கே அதிகமாக வரணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இங்கே அந்த கிராஸ் கொடுத்துரும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச்சு தள்ளி உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணுறப்ப ஆம்கோல், அதாவது முன்பக்கம் வந்து நமக்கு லூஸ் விழுகாமல் நல்லாயிருக்கும். அதே போல் தான் இதுதான் முன்பக்க ஆம்கோலுங்கிறப்ப இங்கேருந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு குறையுது பாருங்கள். 1/2 இன்ச்சு இதிலேருந்து குறையும். இப்போ நம்ம இதை வளைவு போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி முன்பக்கத்துக்கு இந்த ஆம்கோல், இது பின்பக்கத்துக்கான ஆம்கோல். இப்போ வந்து கழுத்து வரைஞ்சாச்சு, ஆம்கோல் வரைஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இடுப்புக்கு வந்துடலாம். இடுப்பில் பாடி அகலம் 9 + 1 10.5 இன்ச்சு நம்ம வச்சோம். இதில் என்ன பண்ணுறோம், இந்த ஹிப்புக்கு வந்து உள்ள அடக்கமாக 1.5 இன்ச்சு குறைக்கலாம். நல்லா ஒல்லியாக தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு குறைக்கலாம். தொப்பையெல்லாம் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த இடுப்புக்கிட்ட நீங்கள் 1.5 இன்ச்சு குறைச்சிக்கலாம். இல்லைன்னா 1.25 1.25 இன்ச்சு வரைக்குமே நம்ம லூஸ் விட்டு குறைச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஷேப்பாக, சின்ன பொண்ணு தான் ஷேப்பாக வேணுங்கிறதுக்காக நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். அந்த மாதிரி வச்சு நீங்கள் தச்சு போகிறப்போ அவங்களுக்கு ஷேப் அழகாக இருக்கும். அடுத்ததாக இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு ஓப்பன் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல உயரத்தை நம்ம மேலேருந்தே குறிக்கிறோம். இடுப்பு உயரம் 14, மேலேருந்தே 21 வைக்கிறேன். இது சைடு ஓப்பன். இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவில் இருந்து கீழே புல்லு ஓப்பனாக வரும். இது சைடு ஓப்பன் உயரம்னு சொல்லுவோம். இது 21. தையலுக்கு எல்லாம் நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம். 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு விட்டு சேர்த்து தான் 21 சொல்கிறேன். இப்போ இந்த 21 இருக்கிற இடத்துல இந்த பாடி அகலத்தை விட 1 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு வேளை சிலர் வந்து பெரிய சைஸ் போக போக எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு தான் பாடி அகலத்தை விட இருக்காது. அவங்களுக்கு 2 இன்ச்சு அந்த மாதிரி கூட 1.5 அந்த மாதிரி கூட கூட்டிக்கலாம். அவங்கவுங்க அளவை பொறுத்து இந்த ஹிப் லைனும் மாறும். இப்போ 10.5 இருந்தது இல்லையா, இந்த இடத்துல 21 வர்ற இடத்துல உயரத்தில் வச்சுக்கோங்க. 10.5 ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்க்குறோம். இங்கே 10.5 இருக்குது, நம்ம 1 இன்ச்சு கூடுதலாக வைக்கிறோம். அப்போ 11 வருது. இந்த 11 தான் நமக்கு ஓப்பன் அகலம், அதாவது ஓப்பன் கிட்ட நமக்கு பாடியில் இருக்கிற அகலம் ஷீட்டுக்கிட்ட. இப்போ வந்து இந்த 11 தான் கீழே ஓப்பனுக்கும் நம்ம கீழ் விரிவாகவும் வைக்க போகிறோம். 11 இன்ச்சு தான் கீழ் விரிவும், அதனால அதே 11 நம்ம கீழே குறிச்சிக்கலாம்.
கீழே அதே 11.5 நம்ம குறிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஓப்பன் உயரத்துலேருந்து சைடு ஓப்பனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட போகிறோம். நான் ஓப்பனுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம அப்படியே மார்க் பண்ணிடுவோம். இப்போ இது கீழே சைடில் ஓப்பன் பண்ணுற பகுதி. அடுத்ததாக இந்த ஆம்கோல்லேருந்து இடுப்புக்கு இந்த மாதிரி வளைச்சி போடணும். இந்த இடுப்புலேருந்து இந்த சைடு ஓப்பனுக்கு இங்கே இந்த ஓப்பன் அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம இதை விட வந்து 2 இன்ச்சு கூட வரும். ஏன்னா பாடி அகலத்தை விட இது 1 இன்ச்சு கூட்டி வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப இது அகலமாக வரும். இப்போ இப்படியே கொண்டு வந்து இப்படி வரைய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளா எப்படி வரைகிறதும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்கேலை வச்சும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்கேலை வச்சு இப்படி போட்டோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு தான் வரும். இப்படி வச்சு இப்படி போடையில் உங்களுக்கு கோடாக தான் இருக்கும். அதே இது நம்ம இந்த மாதிரி ஹிப் ஸ்கேலுன்னு இருக்குது, வளைவா பாருங்கள் இந்த பாயிண்ட்டை, அவ்வளோதான். இப்போ இந்த பாயிண்ட்டு இப்படி கொண்டு வாங்க, இப்படி கூட வச்சுக்கணும். எந்த இடத்துல நமக்கு அந்த பாயிண்ட் சரியாக வருதோ அப்படி வச்சுக்கிட்டு இதே போல் அப்படி வரைஞ்சி விட்ருக்கு. இதே இது நம்ம ஸ்கேலில் போடையில் இது ஸ்ட்ரைட் கோடாக வரும். இந்த பாருங்கள் இப்படி வரும். இந்த இடம் வரையில் உங்களுக்கு இந்த வளைவு தெரியுது பாருங்கள். அதே போல் தான் இதுலேயும் இந்த ஸ்கேலை வச்சு இந்த பாயிண்ட் போடையில் ஸ்ட்ரைட்டாக கோடாக தான் வரும். உங்களுக்கு இந்த வளைவு வரும். அதுக்கு தான் இந்த ஸ்கேலு. நம்மளாவும் வளைச்சி போடலாம். நான் ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்படி வளைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்கேலெல்லாம் வச்சு எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எப்படி இதை மார்க் பண்ணலாம், ஸ்கேல் இல்லாட்டாலும் நம்ம எப்படி மார்க் பண்ணலான்றது டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். முதல்ல வந்து குறைச்சி வர்றது இந்த பின்கழுத்து தான். முதல் 4 சேர்த்து பின்கழுத்தை வெட்டிடலாம். அதுக்கப்புறமா முன்கழுத்தை. இப்போ வந்து 2 டிசைனும் ஒரு மாதிரி வர்றனால நமக்கு முன்பக்கம் இப்படியே நேராக வெட்டி விட்டுலாங்கிறதுனால பின்கழுத்தை இதுலேயே வரைஞ்சிருக்கேன். இதே இது பின்கழுத்து வேறு மாதிரி முன்கழுத்து வேறு மாடல்லாம் வெட்டுறோன்னா நம்ம அப்படியே இந்த இடத்த அப்படியே தான் நம்ம கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு கழுத்தையும் வரைஞ்சி எடுக்கணும். இதில் அந்த மாதிரி தேவையில்லை. அதனால் நம்ம பின்கழுத்தை கட் பண்ணியாச்சு 4க்கும். இப்போ முதல்ல வந்து இந்த பின்பக்கத்துக்கானதான்னு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஆம்கோடு பின்பக்க ஆம்கோலை தான் கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு உள்ளே தைக்க போகிறோம். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து உள்ளே தைக்கிற அளவு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதான் மார்க் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எல்லா இடத்துலையும் 1.5 இன்ச்சு, ஓப்பனுக்கும் நெட்டாக 1.5 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அப்படியே நெட்டாக மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம், அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர்லேயே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், அதை நான் மார்க் பண்ணலை. உங்களுக்கு தைக்கையில் கழுத்து ஆம்கோல் எல்லாமே வந்து இதை தைக்கையில் அதுவும் நமக்கு சரியாக வந்துடும். ஏற்றி இறக்கணுன்ற அவசியம் கிடையாது. கழுத்தோட இறக்கமும் ஆம்கோலோட இறக்கமும் நம்ம ஏற்றி இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக நம்ம இப்போ 4 பகுதியும் மேலே மடிப்பு பகுதியாக இருக்குது ஷோல்டரில், அதை சரியாக அப்படி வச்சுக்கிட்டு இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்தோன்னா நமக்கு பாருங்கள் இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு பிரித்தோன்னா நமக்கு முழு பகுதி வந்துடும். இது பின்பகுதி. இப்போ இதில் முன்பக்கம்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, முன்பக்க கழுத்து முன்பக்க ஆம்கோல்லாம், அதனால் நம்ம இதை முன்பக்கத்துக்கு கட் பண்ணி எடுத்துருவோம். இது பின்பகுதி. முன்பக்க ஆம்கோலை நம்ம கட் பண்ணுறோம். அடுத்ததாக கழுத்து அப்படியே பாக்கழுத்து தான் இந்த மார்க்கிங்கில் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணப்போம். இப்போ இது முன்பக்கம், இது பின்பக்கம்.
இப்போ எவ்வளோ தைக்கணும் அப்படின்றதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் சைடு ஓப்பன் எந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் நம்ம மேலே தைக்கணும், இதுக்கு கீழே ஓப்பன் அப்படின்ற அடையாளத்துக்கு இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வெட்டிட்டோம். நம்ம மெயின் கிளாத்தை எப்படி மடித்து போட்டு இதே அளவில் நம்ம முன்பக்கம் பின்பக்கம் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கரையும் ஒன்றா போட்டு இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி போட்டு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி பார்டர் வர்ற டிசைன்லாம் வந்து கீழ்ப்பகுதியில் வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து சைடில் கட் ஆகிடும். அப்போ அந்த பார்டர் கீழே வர்ற மாதிரி வேணும்னா நம்ம வந்து இப்படி மடிக்காமல் இதை எடுத்து இந்த பார்டர் கீழே வர்ற மாதிரி நம்ம மடித்து போடணும். அப்போ இந்த அகலத்தை உயரமாக்கிடுவோம். நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கரைப்பகுதி பார்டர் கீழே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த அகலத்தை உயரமாக மடித்து போட போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி டிசைனர் உங்களுக்கு கீழே பார்டர் வர மாதிரிலாம் இருந்தால் சுடிதார் டாப்பில் நம்ம இந்த மாதிரி தான் மடித்து போடணும். அதே போல் உங்களுக்கு கையிலையும் வந்து இந்த பார்டர் வந்துடும். இப்போ நம்ம இதை எப்படி முழுசாக நாளாக மடிச்சிடாதீங்க, உங்களுக்கு கை வராமல் போயிடும். நம்ம கீழ் விரிவு என்ன அகலம் 11 இருந்தது, 4 மடித்து 11, பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் சேர்த்து போட்டு தானே நம்ம மடித்து வெட்டுறோம். அப்போ 11ங்கிறப்ப நம்ம ஒரு 12ஆவே வச்சுக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தே இதை போட்டு நம்ம மடிப்போம். அப்போ டபுளாக 24 இந்த மாதிரி 24க்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் நல்லா 24க்கு டபுளாக மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ரெட்டையாக மடிச்சிருக்கேன். 24க்கு மடிச்சிருக்கேன். கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி மடிக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இதை 4 இப்போ ரெட்டையாக 24 இருக்குது. இதை 4 மடிக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக 12, 12.25 வந்துடும். நமக்கு தேவை 11. அதனால இது தாராளமாக 10. இந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மீதம் உள்ள துணியில் தாராளமாக நம்ம என்ன ஃபுல் ஸ்லீவ் கேட்குறாங்களா, 3/4 கேட்குறாங்களா, பப் ஸ்லீவ் கேட்குறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ இந்த துணியில் தாராளமாக நம்ம கை வெட்டிக்கலாம். இதே போல் நீங்கள் சுடிதார் டாப் துணி பத்தலை, கைக்கு பத்தலைன்னா இதே மெத்தட்லேயே நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணிங்கன்னா கைக்கு தாராளமாக பத்தும். இப்போ இதை 4 மடிச்சிருவோம். நமக்கு 12.25 வருது பாருங்கள். நமக்கு தேவை 11 தான். அப்போ இது ஒரு 1/2 இன்ச்சு கூட மடித்தா தான் நமக்கு அளக்கையில் சரியாக வரும். அதனால் இந்த மாதிரி மடித்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த பீஸை வெட்டி கூட எடுத்துடலாம். நம்ம கைக்கு தனியாக வெட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை போட்டு வெட்டி எடுத்துடலாம். இப்போ நான் இது அப்படியே இருக்கட்டும், நான் அப்புறமா வெட்டிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த 4 மடிப்பில் பின்பக்கத்தை பின்பக்க லைனிங் இருக்கு இல்லையா, அதை போட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்தை தனியாக எடுத்து முன்பக்க லைனிங்கை போட்டு கழுத்தையும் ஆம்கோலையும் நம்ம சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாப்போட உயரம் வந்து நம்ம 42 + ஒரு 1/2 இன்ச்சு 43 சொன்னோம் இல்லையா, அந்த அளவாக மார்க் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்குது, வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம் சேர்த்து. நமக்கு 43 போதுமானது. இதுதான் டாப்போட உயரம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பின்பக்க லைனிங் எடுக்கிறோம். பின்பக்க லைனிங் எடுத்து இந்த உயரம் எங்கே இருக்கோ அங்கே வைக்கிறோம் மேலே. அதே போல் இந்த மடிப்பு பகுதி சரியாக வரணும். 4 மடிப்பு பகுதி இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் 2 மடிப்பு பகுதி. இது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இது ஒன்று, இதில் 2 இருக்குது. மொத்தம் 4. இந்த மாதிரி 4 மடித்து போடையில் தான் உங்களுக்கு பின்பகுதி முன்பகுதி கிடைக்கும். இப்போ இது பின்பக்கம் பாருங்கள், 4ஐயும் சேர்த்து பின்கழுத்து அளவுக்கே நம்ம வெட்டிக்கலாம். நான் வந்து எப்பயுமே லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒரே அளவு தான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி கட் பண்ணி தைக்க வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே அளவு நீங்கள் கட் பண்ணி தைக்கிறப்ப உங்களுக்கு நம்ம லைனிங்கை மெயின் கிளாத்தை சேர்த்து தைக்கல உங்களுக்கு அளவு மாறாமல் ரொம்பவே எளிமையாக இருக்கும் தைக்கிறதுக்கு.
இது பாருங்கள், டாப் வெட்டினது போக மீத துணி. இதை வந்து நம்ம கைக்கு தாராளமாக என்ன கை வேணுமோ நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதில் 4 மடிச்சு போட்டோம் இல்லையா, முன்பக்கம் பின்பக்கம் 2 இருக்கும். இப்போ ஒரு பகுதியை நம்ம எடுத்துடலாம். இது ஒரு பகுதி, இதை பின்பக்கமாக வச்சுக்கிடுவோம். அடுத்தது முன்பக்கம் இன்னொரு பீஸில் முன்பக்கத்துக்கு நம்ம போட்டு முன்பக்கம் ஆம்கோலும் முன் கழுத்தையும் நம்ம அந்த லைனிங்கை வச்சு இது மேலே போட்டு வெட்டிடலாம். இப்போ முன்பக்க லைனிங்கை இந்த முன்பக்கத்தோடு வச்சு போட்டு நம்ம பின்பக்க அளவில் தானே மெயின் கிளாத்தை வெட்டணும். இப்போ முன்பக்க அளவில் இந்த லைனிங்கை வச்சு கட் பண்ணப்போம். அடுத்து ஆம்கோல். இப்போ முன்பக்கமும் நம்ம கட் பண்ணியாச்சு, பின்பக்கமும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம கை கட் பண்ணணும். கை வந்து 3/4 ஸ்லீவு, பப் ஸ்லீவு. இப்போ இந்த மீத துணி இருந்தது இல்லையா, அந்த பார்ட்ரு கீழே கைக்கு வரணும். அப்படிங்கிறப்ப நம்ம பார்ட்ரு அகலம் தாராளமாக 2 கைக்கும் சரியாக வரும். அதனால் இப்படியே நம்ம மடித்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெட்டையாக மடிச்சிருக்கோம். இதை 4ஆக மடிக்கிறோம். கையோட அகலம் வந்து நமக்கு ஆம்கோல் 6 வச்சோம் இல்லையா, கையோட அகலமும் 6 ப்ளஸ் சுடிதார் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கையோட அகலத்தை விட கூட்டிக்கலாம். இப்போ இந்த பார்டரை நம்ம கைக்கு கீழே கொடுத்து தச்சுக்கலாம். மடித்து வெட்டி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா கை அகலம் ஜாஸ்தி, கீழே உங்களுக்கு கை சுற்றளவு கம்மியாக வரும். நம்ம தைக்கிறப்ப நமக்கு வந்து அகல அளவுக்கு இந்த கை பார்டர் வராதுங்கிறப்ப துணி மடித்து போடையில் பத்தாமல் போயிடும். அதனால் கீழே மட்டும் நம்ம பார்டரை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், துணியை ரெட்டையாக மடிச்சிருக்கோம். அதை 4ஆக மடிக்கணும். வலது கை இடது கை 2 சேர்ந்தாப்பில் நம்ம எடுக்கணும். இப்போ கையோட அகலம் வந்து ஆம்கோலை விட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 6 இன்ச்சு ஆம்கோல் வச்சோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டோம்னா 7 இன்ச்சு கை அகலம். இது வந்து கை லூஸுக்காக தான் 7 இன்ச்சு வைக்கிறது. இல்லை அதே அளவு கூட நம்ம ப்ளவுஸாக இருந்தால் நம்ம அந்த அளவு வச்சு நம்ம வளைவு புடையில் சரியாக வரும். இது சுடிதாருங்கிறப்ப கொஞ்சம் கூட வச்சுக்கிறோம். அடுத்தது தையலுக்கு, பாடி அகலத்தில் தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அதே அளவு கையோட அகலத்துலையும் நம்ம தையலுக்கு விடணும். இப்போ அப்போ என்ன வரும், 7 + ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. அப்போ 8 வரும். கையோட அகலம் 8. 4ஆக மடித்து போட்டிருக்கோம். பாருங்கள், 1 2 இங்கே ரெட்டையாக இருக்குது. மொத்தம் 4 பீஸாக மடிச்சிருக்கோம். 8 அளவுக்கு நம்ம குறிச்சாச்சு. கையோட உயரம் வந்து இது வந்து கீழே சமமாக இருக்கிறதுக்கு நான் கோடு போட்டுக்கிறேன். ஏற்றி இறக்கிருக்கு, நம்ம நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போ கையோட உயரம் கீழே வந்து நம்ம பார்டர் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு தைப்போம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். இதிலேருந்து தான் அளவு எடுக்கிறோம். இது கீழே பார்டரை வச்சு தைக்கிறதுக்கு. அதுக்கு போக மேலே உயரம் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு. கையோட உயரம் 10 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்க்குறோம். மொத்தமாக 11 இன்ச்சு வச்சுருக்கோம். கையோட உயரம் மொத்தமாக 11 இன்ச்சு. இது வந்து சாதா கைக்கு, அதாவது நம்ம பஃப் இல்லாமல் தைக்கிற அளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். 11 இன்ச்சு கைக்கு. கீழே ஒரு 1/2 இன்ச்சு 10 இன்ச்சு கையோட உயரம். எல்போ ஸ்லீவ் வரைக்கும் 10 இன்ச்சு. அதுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு சேர்க்குறோம். 1/2 இன்ச்சு மேலே தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு கீழே வச்சு பார்டர் வச்சு தைக்கிறதுக்கும். இப்போ இந்த இடத்துல 8 பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து சாதா கைக்கு இந்த ஆப்போசிட்டில் மடிப்பு பகுதியிலேருந்து ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு குறிக்கிறோம் உயரத்தில். இது வந்து நம்ம ஆம்கோல் வளைவு போடுறதுக்காக. இங்கேருந்து தையலுக்கு என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பஃப் ஸ்லீவு வெட்ட போகிறோம். இது வந்து மேலே மட்டும் பஃப் இருக்கும் இல்லையா, 90ஸ்லலாம் வந்து எல்லோரும் சாரிக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் எல்லா வயசுக்காரவங்களும் போடுவாங்க. இப்போ தான் அந்த ட்ரெண்டு மாறி போச்சு. இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ
இந்த நார்மலாக நம்ம பஃப் சாதா கைக்கு வரைஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வைக்கலாம். உங்களுக்கு பஃப் நல்லா தூக்கலாக வேணும் அப்படின்னா 3 இன்ச்சு வைக்கிறீங்க. 2.5 வைக்கலாம், 3 வைக்கலாம். 3.5 வரைக்குமே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நான் ஒரு 2.5 வைக்கிறேன். 2.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2.5 இன்ச்சுக்கிட்ட ஒரு பாக்ஸ், உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு எடுக்கிறோம். 3 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, 2க்கும் நீங்கள் கோடு போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு வரைகிறப்ப உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். பஃப் ஸ்லீவ் வரைகிறப்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பஃப்போட உயரமும் இதிலேருந்து 2, 2.5, 3, 3.5 வரைக்கும் வைக்கலாம். அதே போல் இந்த இடத்துல நமக்கு இன்னும் நல்லா பஃப்பு நிறைய வேணுங்கிறப்ப இது பஃப்போட உயரத்தை குறிக்கும். இது பஃப்பு நிறைய சுருக்கு நிறைய வர்றதுக்கு நீங்கள் இந்த இடத்த அகலத்தை கூட்டிக்கணும். இப்போ நான் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 2.5, 3, 3.5 வரைக்கும் இங்கேயும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதே போல் ஸ்கேல் வச்சு கோட் போட்டுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், 7.5 இருக்குது. இந்த 7.5 சென்ட்ரு பண்ணுறோம். சென்ட்ரு பண்ணுறோம்னா 7.5 சமமாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3.25 வரும். அதை குறிச்சிக்கோங்க. பாருங்கள், 3.25 வருது. அதை குறிச்சாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதில் பாதி டேப்பை மடிச்சுக்கோங்க. இதில் பாதி இங்கே குறிக்கணும். அதே போல் இந்த பாதியை இங்கே குறிக்கணும். இதுமே இந்த இடத்துல குறிச்சுக்கோங்க. இந்த கோட்லையும் குறிக்கணும். இப்போ இந்த பாதி, இது 2க்கும் பாதி எடுத்துருக்கோம்ல, இதில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே குறிக்கிறீங்க. இந்த இதுக்கு கீழ் பகுதியில் பாதி எடுத்துருக்கோம்ல, இந்த இதில் கீழே 1/2 இன்ச்சு குறிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது அப்படியே கொண்டு வரோம். இந்த பாயிண்டில் 1/2 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் குறித்து இதோட சேர்த்து விட்டுறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இதை கொண்டு போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மிச்சத்தை இப்படி வளைச்சி கொண்டு வந்துடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பஃப் ஸ்லீவ் வரைஞ்சி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக பஃப்பு அழகாக வரும். போடையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்போ ஸ்லீவு, பஃப் ஸ்லீவு. நீங்கள் இதில் நமக்கு முன்பக்கத்துக்கு குடஞ்சி வெட்டுறது அப்படின்ற ஒரு மேட்ரே கிடையாது. எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கை குடஞ்சாப்பில் தான் நம்ம வெட்டுறோம். அப்படிங்கிறது பஃப் ஸ்லீவுக்கு உங்களுக்கு முன்பக்கத்துக்கு குடையணும் அப்படின்றது கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், கீழே நமக்கு கை 5 இன்ச்சு வரும். கீழே கை சுற்றளவு 5.25, நான் ஒரு 5.5 வச்சுக்கிறேன். அதோட ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்க்குறோம். அப்போ 7 இன்ச்சு. இங்கே என்ன அளவு தையலுக்கோ அதே அளவு கீழே விடுங்க. அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 1/2 இன்ச்சு கீழே மடித்து தைக்க. இப்போ நம்ம இந்த இடம்தான் கையோட அளவு. இப்போ பஃப்பாக வெட்டிடலாம். இப்படியே கொண்டு வரும். இந்த ஸ்லீவெல்லாம் அதாவது பப் ஸ்லீவெலாம் உங்களுக்கு கட் பண்ண வரலை, வரைகிறதுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் பேப்பர் கட்டிங், நியூஸ் பேப்பரில் கூட கட்டிங் போட்டு பாருங்கள். ரொம்பவே எளிமையான மெத்தடு தான் நம்ம மெத்தடு. ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ எங்கெங்கே நம்ம இங்கே சைடு ஜாயின் பண்ணுவோம். இது கீழே பார்டர் வச்சு தைக்கிறதுக்கு. இது ஷோல்டர் சென்டருக்கு வரணும். இப்போ பஃப்புக்கு நம்ம பாருங்கள், இது பின்பக்க லைனிங் கிளாத்து, பின்பக்க ஆம்கோல்லேருந்து நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டு வருவோம். சும்மா வச்சு காமிக்கிறேன். தைக்கல உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். பாருங்கள், இந்த இடம் இங்கே ஷோல்டர் தைச்சிருவோம். இந்த இடம் வரைக்கும் நீங்கள் பஃப் வைக்கலாம். கூடுதலாகவே நமக்கு இங்கே வரைக்கும் வைக்கலாம். இந்த இடம் வரைக்கும் வைக்கலாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம கோடு போடுறோம் பாருங்கள், மேலே ஒரு சென்டர் பாயிண்ட்டு குறிக்கிறோம் பாருங்கள், அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகும்.
இதை ஃபுல்லுமே நம்ம பிரித்து காமிக்கிறேன் பாரு. இதை ஃபுல்லுமே நம்ம இங்கே சுருக்கு வச்சிடலாம். இப்படியே சுருக்கு வச்சுட்டு இங்கே சுருக்கு வச்சு இப்படி வச்சிட்டோம்னா இங்கே பார்டர் வந்துடும். இப்போ கையும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ 2 சதுர பீஸ் நான் மிச்ச துணியில் உங்களுக்கு மெயின் கிளாத்தில் 2 சதுர பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பாருங்கள் 10 அகலமும் 10 உயரமும் 10 10க்கு ஒரு 2 சதுர பீஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கழுத்து வந்து கேன்வாஸ் இல்லாமல் இந்த மாதிரி பீஸ் கொடுத்தும் அழகாக நீட்டாக தைக்கலாம். அதுக்காக தான் நான் இதை வெட்டியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் நான் அதையும் தெளிவாக நான் தைக்கிற வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இப்போ சுடிதாருக்கு நம்ம பின்பக்கம் இது பாருங்கள் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து நான் விரித்து காமிச்சிட்டேன். ரொம்பவே அழகாக நமக்கு ஹிப் ஷேப்பெல்லாம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம முன்பக்கத்தை பார்ப்போம். இது முன்பக்கம் லைனிங்கு, முன்பக்கம் மெயின் கிளாத்து. அடுத்தது நம்ம கை. இப்போ எல்போ ஸ்லீவு, பப் கை வெட்டியாச்சு. கை லைனிங் கிடையாது, இது வந்து பார்டர் கீழே வச்சு தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மடித்து வச்சிடலாம். முன்பக்கம் லைனிங்கு, முன்பக்கம் மெயின் கிளாத்து. அடுத்ததாக பின்பக்கம் லைனிங்கு, பின்பக்கம் மெயின் கிளாத்து. அடுத்து கை, 2 கை, வலது கை இடது கை 2க்கும் கீழே வைக்கிறதுக்கு பார்ட்ரு. அடுத்து ஒரு 2 சதுர பீஸு முன்பக்க கழுத்துக்கு கேன்வாஸ்க்கு பதிலாக இந்த பீஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ தேவையான எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம சுடிதார் டாப்பு 36 இன்ச்சு சைஸு, லைனிங்கு கட் பண்ணோம், பானைக்கு எல்போ ஸ்லீவு, பப் ஸ்லீவு. இப்போ நம்ம 36 இன்ச்சு சைஸு சுடிதார் டாப்பு லைனிங் கட் பண்ணோம், அதோட மெயின் கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு. கை வந்து பப் ஸ்லீவு, எல்போ ஸ்லீவு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இதோட தொடர்ச்சியாக நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.